ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது நெட்டா ஸ்லெட்டு பேப்பர் 1ல் செட் 8 பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் ஆர் நாட் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட் நாலேஜ் லெவல் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் இது வந்து இந்த இடத்துலலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இந்த டெஸ்டிங் வந்து இருக்காது. எப்போனா ஸ்டூடெண்ட் நாலேஜ் லெவல் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர், அந்த ஸ்டூடெண்ட்டோடைய எவ்வளோ சப்ஜெக்ட் மேட்டர், ஸ்டூடெண்ட் அபிலிட்டி டு டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பிளேஷன் திங்ஸ், இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இதெல்லாம் நமக்கு வந்து நடக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் அபிலிட்டி டு ரைட்டிங் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது. த ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூனிஃபார்மிட்டி கரிக்குலம் அட் ஹையர் லெவல் இந்தியா, அதாவது கரிக்குலம் டெவலப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க. த ஃபங்க்ஷன் ஆஃப் எ டீச்சர் இந்த ஆர்டர், ஒரு டீச்சருடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா எந்த ஆர்டரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைடிங் த சைல்டு, ஃபஸ்ட்டு ஒரு சைல்டை கைட் பண்ணும். ஹெல்பிங் இன் டுவர்ட்ஸ் ப்ராசஸ் அண்ட் எவால்வேஷன்ஸ், அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கைட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய எவால்வேஷன்ஸ் அந்த ஸ்டடீஸ்லாம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். கிளாஸ் ரூம் டிசிப்ளின் கேன் பி மெயின்டைன் எஃபெக்டிவ்லி பை, ஒரு கிளாஸ் ரூம் டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் எதை மூலியமானா ப்ரொவைடிங் எ ப்ரோக்ராம் விச் இஸ் அக்கார்டிங் டு நீட், அதாவது நம்ம கொடுக்குற கிளாஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவையானதாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் டிசிப்ளினை நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் டீச்சிங், முதல்ல டீச்சிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோயிங் த பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து தெரியணும், அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கிண்டர் கார்டன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இது பண்ணாங்கன்னா ஃபார்பெல் தான். த எஃபெக்டிவ் ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதாவது மெட்டியாட் இம்பேக்ட் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இன்ஃபேக்டர் விண்கற்கள், இந்த விண்கற்கள் எதெல்லாம் தாக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொண்டு வரும்னா மேசிவ் எர்த் கிராக் கொண்டு வரும், ஓகேவா. அது வந்து விழுந்துச்சுன்னா எர்த் கிராக் வரும், அட்மாஸ்பியரில் டஸ்ட்டு வரும், ஒயிட் ஸ்பேட் வைல்டு ஃபயர்லாம் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ். இது விண்கற்களுடைய தாக்கத்தில் நமக்கு இதெல்லாம் வந்து நடக்கும். சென்ட்ரல் சாயில் சானிட்டரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிச்சுவேட்டட் இன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயில் சானிட்டரினா கார்னால். சேட்டலைட் சேனல் யூசஸ் த ஆட்லைன் நோயிங் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சேனல்னா பிபிசி வேர்ல்டு, இது ஞாபகம் வச்சுக்கணும். Yeah, resources want to study the future of the Congress One India. For the study, which tool is most appropriate for him? இப்போ வந்து ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை படிக்கணும், நமக்கு எந்த டூல் வந்துன்னா கொஷினியர் டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த டெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் எ டீச்சர் டேக் டெசிஷன்ஸ் அபவுட் த ஸ்டூடெண்ட் இஸ் நோன் அஸ், அதாவது ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே டெசிஷன் டீச்சரை ஸ்டூடெண்ட்டை பற்றி டெசிஷன் எடுக்கிறாங்களா, அது எந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஃபார்பல் அந்த பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ்விசம், டிவே என்னன்னா ப்ராக்மெட்டிசம்ஸ், அண்ட் தென் ஹெட்பட் வந்து அப்பர்செப்ஷன் அப்படின்னு இது ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஹவு கேன் ஸ்டூடெண்ட் இன் ஏ கிளாஸ் பி மேட் அட்டென்டிவ், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்டென்டிவாக கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட்டிங் கியூரியாசிட்டி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆர்வத்தை கொண்டு வரணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நல்ல அட்டென்டிவாக இருக்கும். எ டீச்சர் கேன் கெட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் சொசைட்டி, ஒரு டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வரணும்னா அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனஸ்டி, அவங்க எப்படி இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹானஸ்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இன் டீச்சர், ஒரு டீச்சருடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், டைரக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் டைரக்டிங் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும், அதான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு. த க்ரைட்டீரியா ஃபார் கிரேடிங் ஷுட் பி, என்னென்ன க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா the material is covered is an accurate matter, நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கணும் பேஸ் எல்லாத்தையும் சேர்ந்துருக்கும். the writing communicates clearly and effectively, அதாவது ஒரு கிரேடு இது கரெக்டாக இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா அவங்க ரைட்டிங் கம்யூனிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அது கிளியராக வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். இஃப் தேர் எனி ஒரிஜினாலிட்டி இன் தி சப்மிட்டட் ஒர்க், ஒரிஜினலான ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். வெர்பல் கைடன்ஸ் இஸ் லீஸ்ட் எஃபெக்டிவ் இன் டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதே லீஸ்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் தான் வெர்பல் கைடன்ஸில். த அடேஜ் ஆஃப் மெயின்டைனிங் குட் ரிலேஷன்ஸ் வித், அதாவது பழமொழி மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும்னா
அட்ராக்டிவ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் மென்டல் மேக்கப், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ரிலேஷன்ஷிப். மோஸ்ட் ஃபேவரபிள் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல் சாக்ரிஃபிகேஷன், சமூக அடுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதான் எஜுகேஷனில் முக்கியம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங் கிளாஸ் ரூமில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் அபிலிட்டி டு கிரியேட் அண்ட் மெயின்டைன் இன்ப்ராப்ரியேட் ரெஸ்பான்சஸ், ப்ரொவைட் இமீடியட் ஃபீட்பேக். டீச்சர் தான் என்ன பண்ணணும், எஃபெக்டிவ் லேர்னிங் இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான நம்ம வந்து வாய்ப்புகளும், அதுக்கான எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஒரு கொஷின் கொடுத்தா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இமீடியட் ஃபீட்பேக் வர மாதிரி பார்த்துக்கணும். டு நாட் ப்ரொவைட் அன்கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ் ஃபார் எவாலுவேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கமெண்ட்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. த எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ், என்னென்ன எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா மெமரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ்க்கு தேவையானது. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கியூரியாசிட்டி அண்ட் லெவல் ஆஃப் அஸ்பிரேஷன் ஆர் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அக்கார்டிங் டு த பெர்லே. இதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக லேர்னிங் ப்ராசஸ், இம்ப்ளிகேஷன் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். சில டைம்ஸில் இது மூணுத்தையும் கொடுக்கலாம், இல்லை எனி ஒன் ஆஃப் இதை கொடுத்துட்டு நம்ம வந்து கேட்கலாம். இது வந்து கரெக்டாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் டெலிகாஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்ஹான்சஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் லேர்னிங். எதுக்காக இந்த டெலிகாஸ்ட் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனுக்கும் லேர்னிங்காகவும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டெலிகாஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு புரியும், அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இதுவாகாது, சிதறாது. லாங்குவேஜஸ் கேன் பி த பெஸ்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ப்ரைமரி லெவலில் எது வந்து பெஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தோன்னா அவங்கவுங்க மதர் டங் படிக்கும் போது பார்த்திங்கன்னா தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ப்ரைமரி லெவலில் வரும்போது எந்த லாங்குவேஜ்னால் அவங்களே மதர் டங் மட்டும்தான். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் அன் எஃபெக்டிவ் டீச்சர், ஒரு எஃபெக்டிவ் டீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் எம்பாசிஸ் அப்பான் ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கணும். எம்பாசிஸ் குரூப் டிஸ்கஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளாரிஃபைங் த அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது குரூப் டிஸ்கஷனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து வலியுறுத்தணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்களோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்க, குரூப் டிஸ்கஷன்ஸ்க்கெலாம் பண்ணிக்க. அண்ட் தென் டிஃப்ரென்ஷியல் ட்ரீட்மெண்ட் மீட்டட் அவுட் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிஸ் கிளாஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து கொண்டுறோம். அதான் எஃபெக்டிவ். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மென்டல் வேறு மாதிரி இருக்குது, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ட்ரீட்மெண்ட், இவங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும், அவங்களுக்கு அப்படி சொன்னால் புரியுன்றதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அன் எஃபெக்டிவ் டீச்சர். எ டீச்சர் அடாப்ட் இன் இஸ் லெக்சர் இன் ஏ கிளாஸ், அது என்ன சொன்னால் ப்ரிசைஸ் அண்ட் லோ டோன். எப்படி வந்து டீச்சர் வந்து ஒரு லெக்சரை கண்டக்ட் பண்ணோம்னா துல்லியமாகவும் அந்த லோ டோன்லேயே பண்ணதான் ப்ரிசைஸ் அண்ட் லோ டோன். மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த ஃபாலோவிங் வித் வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் லெசன்ஸ். மைக்ரோ டீச்சிங் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் லெசன்ஸ், அதுவும் மைக்ரோ டீச்சிங் தான். இட் இஸ் எ டீச்சர் எஜுகேஷன் டெக்னிக் அலோஸ் டீச்சர்ஸ் டு அப்ளை கிளியர்லி, அதாவது மைக்ரோ டீச்சிங் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வர கருத்தை வந்து கிளியராகவும் டீச்சிங் கோல்ஸ், அதாவது இப்போ இந்த சாப்டர் இப்படி தான் சொல்லணுன்னா அந்த மாதிரி சொல்லணும், அதுவும் மைக்ரோ டீச்சிங் தான். இட் இஸ் ஸ்கேல் டவுன் டீச்சிங் என்கவுண்டர்ஸ் இஸ் கிளாஸ் சைஸ் அண்ட் கிளாஸ் டைம், அதாவது கிளாஸ் சைஸை பொறுத்து டைமை பொறுத்து அந்த டீச்சிங்கை எப்படி கொண்டு வரணும், எந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் புரியுமோ அந்த மாதிரி வரதும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். Who said that members of the same species are not like அப்படின்னு யார் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா டார்வின். இது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. சர்டிஃபிகேட் ஃபார் காப்பிரைட் வைவர் இஸ் ஜென்ரலி கிவர் இன், யார் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பா தீசியஸ் ரைட்டிங். காப்பிரைட் வருது இல்லையா, அது எதில் வரும் பார்த்தீங்கன்னா தீசியஸ் ரைட்டிங்கில் தான் காப்பிரைட்லாம் வரும். லாஜிக் ஆஃப் இண்டக்ஷன் இஸ் வெரி க்ளோஸ் டு தி எதுக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக் ஆஃப் சாம்பிளிங். The professor requirements of a teachers as explained in the UNESCO publication என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ரிக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன வந்து ப்ரொஃபஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரி ஓவர் த சப்ஜெக்ட் அண்ட் காம்பிடென்சி ஃபார் டீச்சிங். அதாவது ஃபுல் சப்ஜெக்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னோவேட்டிவாக அவங்க வந்து இருக்கணும், அவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வீக் இன் ஸ்டடீஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து வீக்காக இருக்காங்க, நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அண்ட் இண்டிவிஜுவல் அபிலிட்டி டு லேர்ன் இஸ், இண்டிவிஜுவல் அபிலிட்டினாவே எல்டர்ஸ் தான். ஹவு வில் யூ டெமான்ஸ்ட்ரேட் யுவர் இம்பார்ஷியல் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோன்னா பை மேக்கிங் ஓன் பிஹேவியர் மோர் பேலன்ஸ்ட் அண்ட் ஃபேர். Of great importance in determining the amount of transparency that occurs in learning in the
யூஸ் ஆஃப் த அப்ரோப்ரியேட் எலமெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங்கில் கரெக்டாக கொடுக்கணுன்னா முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையான எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டெமோக்ரஸி இன் த கிளாஸ் ரூம் இஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்டட் த்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி கிளாஸ் ரூமில் வி வில் ஜஸ்டிஃபை மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் சின்சியர் டுவர்ட்ஸ் த ஸ்டடீஸ் தென் மேல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டெமோக்ரஸி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் அதை எல்லாம் ஈக்குவலாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் பாய் ஸ்டூடெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சின்சியராக இருப்பாங்க. ஃபார் நாலேஜ் லெசன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஹெர்பர்ட் 5 ஸ்டேஜ் சிஸ்டம் இஸ் யூஸ்டு. நாலேஜ் லெசன்னாவே ஹெர்பர்ட் 5 ஸ்டேஜ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த செட் இப்போ ஓரளவுக்கு இந்த எல்லாம் டாபிக் வந்து கவர் ஆகிருக்கு. நான் கொடுக்குற செட்ஸ் எல்லாம் படித்தாவே நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.